ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை யூஸ் பண்ணி கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு செஞ்சோம்னா அவ்வளோ கமன்னு இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கனா மட்டனான்ட்டு. அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குழம்பு செய்யறதுக்காக கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் சாதம் செய்கிற அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் லைட்டாக வறுத்துடுவோம். அடுத்ததாக நம்ம குழம்புக்கு தேவையான காரத்துக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வரமிளகாய் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது எல்லாமே தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்யறதுக்காக பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா பெருசாக 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா வணக்கிடலாம். கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது சோம்பு, கிராம்பு, பட்டை இது 3யும் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நல்லா வணங்கி வரட்டும். இந்த ஆனியன் எல்லாமே நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 டொமேட்டோஸை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த குழம்புக்கு 2 டொமேட்டோஸ் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதையும் நல்லா வணக்கிடலாம். இந்த டொமேட்டோ நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக தேங்காய் ஒரு 1/4 மூடி கட் பண்ணி திருகி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம குழம்புக்கு இந்த மல்லித்தூள் நல்ல வாசனையை கொடுக்கும். அதனால் 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருகி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வணக்கினா போதும். ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை. ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த ஆயிலில் எல்லாம் மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு அந்த ரா ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். அதனால் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த குழம்புல நம்ம அந்த கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் அந்த வாசனை இதனால தான் நமக்கு வரும். அந்த கறிக்குழம்புடைய டேஸ்ட் இந்த இடத்துல தான் நமக்கு காமிக்கும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு மண்பானை வச்சுக்கலாம். மண்பானை ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை இலை, அப்புறமா நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். கூடவே காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது பாயில் ஆகட்டும். அந்த டைமுக்குள்ளே நம்ம வணக்கி ரெடியாக வச்சுருக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம காய் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிடுவோம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சாலும் சரி, இல்லை திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு நல்ல ஒரு மல்டிபர்பஸ் குழம்பாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை அண்ட் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே ஊற்றியாச்சு. கூடவே தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போது நம்மளுடைய குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு இந்த குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்தாச்சு. கூடவே இந்த காயும் நல்லா பாயில் ஆகி வந்தாச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சது அப்படின்னா நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த குழம்பை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள்.
இந்த குழம்பு ஒரு மல்டி பர்பஸ் குழம்பு. நம்ம ஒரு தடவை செஞ்சோன்னா நீங்கள் 3 வேளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லாத்துக்குமே இது காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.